நம்ம சிஎஸ்கே 3 அதிரடியான மாற்றத்தை இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சில முக்கியமான பிளேயர்ஸை அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சில முக்கியமான வீரர்களை இப்போ நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற அந்த அதிரடியான 3 மாற்றங்கள் என்ன, இப்போதைக்கு எந்தெந்த வீரர்களை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வரப்பட்ட நம்ம பிரசாந்த் வீருக்கு என்ன காரணமாக சிஎஸ்கே பவுலிங் வாய்ப்பை வந்து கொடுக்கல, இப்போ நெக்ஸ்ட் எந்த மேட்ச்லேருந்து பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துருவோம். ஜடேஜாவோட மாற்றம் நம்ம சிஎஸ்கே வர வந்து ஆக்ஷனில் அதிக தொகைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலையுமே ப்ளஸ்ஸாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் 2 மேட்ச்லையுமே இவருக்கான பவுலிங் வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்கல. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழங்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன இன்ஜுரி. ஸோ இதன் காரணமாக தான் பவுலிங் வாய்ப்பை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எப்போ பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஃபிட் ஆகிட்டாராம். டிசிக்கு எதிரான மேட்ச்சில் இருந்து பிரசாந்த் வீர் பவுலிங் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரீசெண்டாக சிஎஸ்கே ப்ராக்டிஸில் கூட அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு பவுலிங்கில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆனால் கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் கன்ஃபார்மாக வந்து பவுலிங் பண்ணுவார். ஸோ ஜடேஜாவோட மாற்றம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஜட்டு போல் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இவருக்கான இடத்த கன்ஃபார்மாக பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலையுமே சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் வந்து தக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கம்பேக்கை கொடுப்பாருன்னு தான் தோணுது. அடுத்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர அந்த அதிரடியான 3 மாற்றங்களை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து தேவை. சஞ்சு ருத்ராஜ் ஒரு மிகப்பெரிய சொதப்பல். ஸோ இதன் காரணமாக தான் 3 மேட்சுமே நம்ம சிஎஸ்கே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓப்பனிங்கில் ஒரு அதிரடியான மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாகணும். ஆயுஷ் மாத்திரை இல்லைனா சஞ்சுவை வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கணும். ஒருவேளை அது சரியில்லை அப்படின்னா நம்ம ஆயுஷ் மாத்திரை ருத்ராஜ் இவங்க ஆல்ரெடி சிஎஸ்கேக்காக வந்து ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஆயுஷ் மாத்திரை இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணால் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த 2வது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சு தான். சஞ்சுவை கொஞ்சம் ட்ராப் பண்ணி 3வது இடத்துல சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும். ஆர்ஆர் டீமுக்காக 1 டவுனில் வந்து இறங்கி தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தார். ஸோ அதே போல் ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். நம்ம ருத்ராஜ் ஆயுஷ் இவங்க வந்து ஸ்கோர் ப்ளே பண்ணுற பட்சத்தில் நம்ம சஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவார். ஸோ அவரும் வந்து அதிக ஸ்கோர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கடைசி மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், ஊர்வில் படையில் பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் நல்லா பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணியிருக்காரு. பட் கார்த்திக் சர்மா சுமாராக தான் வந்து பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல சிஎஸ்கே அவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து பண்ணலாம். எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் அது மட்டும் இல்லாமல் மிடில் ஆர்டர் 1 டவுன் அப்படின்னு எங்கே வேணாலும் நம்ம சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3 மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா டிசிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாற்றத்தை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாலே போதும், சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் வேறு என்ன மாற்றங்கள் வந்து தேவை? இப்போதைக்கு சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றம் வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.